ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு தான் 2025 ஸோ கொடுக்க போகிறாங்க. ஸோ ஏற்கனவே 2024 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் 2024 படி இப்போ கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் இப்போ ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இறுதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து வெளியே இருக்குது. ஸோ அதில் இந்த கிராம உதவியாளருக்கான விருப்பமுடையவர் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்கு யாரெல்லாம் வந்து அப்படியே அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை செய்யணும், இந்த வேலைக்கு எவ்வளோ காலி பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ காலி பணிகள் வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வேலைக்கு பப்ளிக் பண்ணதுக்கான கல்வி தகுதி வந்து என்ன, சம்பள விவரம் வந்து என்ன, எப்படி இருக்கும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு எப்படி வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மூலம் தான் இருக்கா, இன்டர்வியூக்கள் வந்து எக்ஸாம் வந்து ஏதாச்சும் இருக்கா, இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் ஏதாச்சும் வந்து இருக்கா, இந்த வேலையை பொறுத்தளவுக்கு யாருக்காச்சும் முன்னுரிமைகளாக வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நிறைய கேள்விகளாக வந்து இருக்கு இல்லையா. அதனால் இப்போ 2025 ஜனவரி லாஸ்ட் வீக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கிராம உதவியாளருக்கான ஆள் சேர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியாக போகுது. அதனால் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து 2025 இருக்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஓவராலாகவே 38 மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 299 வேகன்சி வந்து இந்த கிராம பதவிக்கான வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே இந்த கிராம உதவியாளருக்காக தான் ஆவலுடன் எதிர்பார்த்துருக்கு இல்லையா. ஏற்கனவே நோட்டீஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த வேகன்சி 2022 அடிப்படையில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 2023 சேர்த்து நம்மளுக்கு ஓவராலாக வேகன்சி வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி இது சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த கிராம உதவியாளருக்கான வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் இருவருமே எந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே கல்வி தகுதி அப்படின்னா நீங்கள் 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த வேலைக்கு எக்ஸாம் எதனா இருக்குமா அப்படின்னா கன்ஃபார்மாக எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூகள் வந்து இருக்கும். நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அனைத்துமே ப்ராப்பராக இருக்கும். இருந்தாலும் இதில் எப்படியெல்லாம் வந்து எக்ஸாம் இருக்கும், என்னென்ன கேள்விகள்லாம் வந்து இதில் வந்து கேட்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக கூட வந்து இருக்கலாம். நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்த உடனே நம்ம வந்து அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இருந்தாலும் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் வந்து அனைவருக்குமே தெரியலையா, ஒரு பேரை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து சரளமாக நீங்கள் வாசிக்க தெரிஞ்சாலே போலும். அதுக்கு ஒரு 10 மார்க் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதை வந்து பார்த்து எழுதுனாலே அது ஒரு 10 மார்க் அனைத்துமே பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து தொடர்ந்து நம்ம வீடியோவில் தொடர்ந்து கீழே வந்து பார்க்கலாம். இதில் தமிழ்நாடு விஓ ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் துறையின் கீழ் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளருக்கான பணியிடங்களை ஆள் சேர்ப்பு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கிராம உதவியாளர் கிராம நிர்வாக அதிகாரிகள் BOSN கீழ் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள வருவாய் கிராமங்களில் அதிகாரம் பெற்றுள்ள நிலையில் அவருடைய கடமைகள் என்னென்ன, அவருடைய வேலைகள்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம உதவியாளர் அவருடைய வேலைகள் வந்து என்னென்ன அப்படின்னா வரி செலுத்துதல், கிராம நிதிகளை வந்து மேற்பார்வையீடு செய்தல், நில வருவாய் பதிவேடுகளை உருவாக்குதல், கணக்குகளை தொடர்ந்து பராமரித்தல், மற்றும் பிறப்பு இறப்பு போன்ற முக்கிய நிகழ்வுகளையெல்லாம் ஆவணத்துடன் பதிவேடுகளை புதுப்பிப்பு செய்தல் அனைத்துமே இதில் வந்து அடங்கும். அதனால் அனைத்து கிராமங்கள் நடக்கக்கூடிய அனைத்து வேலைகளுமே இந்த கிராம உதவியாளர் தான் பார்த்தீங்கன்னா செய்ய போகிறாரு. அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாபாக தான் வந்து இருக்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு சேலரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே கேட்புங்க இல்லையா. ஒரு சூப்பரான அப்படின்னு தான் சேலரி அப்படின்னா பேசிக்காகவே உங்களுக்கு போனவுடனே 11,100லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சேலரி பொறுத்தவரை அனைவருக்குமே தெரியும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இந்த கிராம உதவியாளருக்கான ஆள் சேர்ப்பு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து தமிழ்நாடு அரசு உதவியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடல. இன்று ஜனவரி லாஸ்ட் வீக்லேருந்து வெளியிட போகிறாங்க. அதனால்
இந்த கிராம உதவியாளருக்கான காலி பணிகளையும் சம்பளம், தகுதி, தேர்வு அனைத்துமே எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னு தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா மொத்த காலி பணிகள் வந்து 299 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் 5வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளத்தை பொறுத்தளவுக்கு 6வது நிலை 11,135 35,100 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வேலை செய்யும் இடம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே ஸோ உங்களுடைய சொந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து கிடைக்க போகுது. ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளருக்கான தேர்வு செய்யும் முறை எப்படி அப்படின்னா தேர்வு வந்து இருக்கும். ஸோ நேர்காணல் இருக்கும். அடுத்ததாக ப்ராப்பராக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பதிவு தேதி வருகின்ற ஜனவரியிலேருந்து வெளியிட போகிறாங்க. ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்க போகுது. இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத பிரித்தே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் 300 வேகன்சி இருக்குல்ல, 305 வேகன்சி வந்து இருக்குது. ஸோ அதில் மதுரை வந்து பார்த்தீங்கன்னா 155 வேகன்சி வந்து இருக்குது. அதே மாதிரி தான் திருவள்ளூரும் 151, ஈரோடு 141, சேலம் 105, காஞ்சிபுரம் 109, திருவண்ணாமலை 103, திருப்பூர் 102, திருச்சி 104, செங்கல்பட்டு 41. இதே மாதிரி இந்த 38 மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்க போகுது. நிறைய காலி பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2020 அடிப்படையில் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் இப்போ 2023 சேர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளருக்கான பிஓ ஆஃபீஸ் வேலை செய்யக்கூடிய அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இதில் வயது வரம்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடராக நீங்கள் வந்து இருந்தீங்க, எஸ்சி, எஸ்டி, விதவை என்ற சான்றிதழ் மற்றும் எம்பிசி அனைத்தையுமே நீங்கள் வச்சுருந்தீங்க நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா 21 ஆண்டு 37 ஆண்டுக்குள்ளே நீங்கள் வந்து மிகாதவராக இருக்க வேண்டும். ஸோ அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட சமூகம் வகுப்பினர் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 21 ஆண்டுகள் 34 ஆண்டுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பிற ஜாதிகள் ஆண்டு 20 அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த கிராம ஊதியருக்கான ஊதியத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? 11,100லேருந்து 35,100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் கிராம உதவியாளர் தகுதி அப்படின்னா நீங்கள் 5வது மினிமம் தேர்ச்சி பெற்றிருக்கும். தமிழ் மொழியில் எழுத தெரிந்திருந்தாலே வேண்டும். மேலும் தகுதி 10வது தேர்ச்சி, 12வது தேர்ச்சி, ஐடிஐ, டிப்ளமோ மற்றும் பிற தகுதிகள் வாய்ந்தவர்களுக்கு இதில் அனைவருமே இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். கிராமத்துக்கான தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு இருக்கும், நேர்காணல், ஆவணம் சரிபார்ப்பெல்லாம் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு ஒரு 100 மார்க்கு. இந்த 300 மார்க் எப்படியெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு 10 மார்க்கு. ஓட்டுநர் தகுதிக்கு நீங்கள் வந்து ஓட்டுநர் தகுதிக்கும் இதில் வந்து வைத்திருக்கணும் 10 மார்க்கு. படிக்கவும் எழுதவும் தெரிந்தால் 40 மார்க்கு. பிறந்த இடம் 25, நேர்காணலுக்கு 15, மொத்தம் ஓவராலாக 100 மார்க் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு முன்னுரிமை அப்படின்னா நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலைக்கு உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது. ஸோ அதனால் அனைவருமே இந்த வேலைக்கு விருப்பமுடையவர் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.